சொல்லு 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 சொல்லு. எப்படி இருக்கும்? எல்லாரும் போலயும் எனக்கும் காதல், கல்யாணம், குடும்பம்னு எல்லாம் இருந்துச்சு. அழகான ஒரு பெண் குழந்தை. நானும் ஸ்வேதாவும் பாவனான்னு பேர் வச்சோம். பாவனா அழகா சிரிப்பா, நல்லா விளையாடுவா. எங்களுக்கு எல்லாமே அவதான், இவதான் உலகம் நினைச்சு அவ சிரிப்பை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். நாட்கள் போக போக வயசு 1, 2, 3, கடைசி 5 ஸ்கூல்ல சேர்த்து விட்டோம். அவ என்னைக்கு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாலும் அவ முகத்துல இருக்க சிரிப்பு அன்னைக்கு போயிடுச்சு. வாழ்க்கை ஒரே மாதிரி இருந்தா எப்படி? அப்பா அம்மான்ற பாசமே மறக்க வச்சிருச்சு. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா அவ தூங்கி இருப்பா. காலையில நான் எச்சிக்கிறதுக்குள்ள அவ ஸ்கூலுக்கு போயிடுவான். சரி, ஸ்கூலுக்கு போய் பார்க்கலான்னு பார்த்தா வேற செலவு பண்ண டைம் இல்ல. சரி, திருப்பி அனுப்பி விட்டுருவாங்க. திடீர்னு ஒரு நாள் பாவன தூக்கத்துல இருந்து அலறி ஏந்திரிக்க ஆரம்பிச்சான். புரியல, ஏன்னு புரியல, எனக்கும் புரியல, ஸ்வேதாக்கும் புரியல, யாருக்குமே புரியலடா. சரி, டீச்சர் வாத்தியாத யாரும் அடிச்சிருப்பாங்கன்ட்டு ஸ்கூல்ல போய் சரிக்கலான்னு பார்த்தா அப்படி ஒண்ணு நடக்கலன்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு பிரச்சனையே இல்ல. சரி, ஸ்கூலுக்கு ஃபாலோ பண்ணிட்டு போவோன்ட்டு பின்னாடியே போய் பார்த்தேன். ஸ்கூல் பஸ் போது 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 ஸ்கூல்லயே போய் நிக்குது. ஒரு பையன் பசங்களை ஃபுல்லா இறக்கி விடுறான். 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க இறங்கி ஸ்கூலுக்கு போயிடுச்சு அழகா. ஒரு வாத்தியார் வராரு, பிள்ளைங்க பக்கத்துல இருந்து அன்பா பாடம் நடத்திட்டு போறாரு. இன்னொரு வாத்தியார் வர்றாரு, அன்பா பாடம் நடத்துறாரு. இன்னொரு டீச்சர் வராங்க, நீயா படிக்கிற நாட்டிக்கிறாங்க. சாயந்தரம் வீட்டுக்கு வந்தா பாவனா நைட் எல்லாம் தூக்கத்துல அழறி 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 ஏஞ்சிக்கிறா பாவனா. அவ தூக்கத்துல அலறும்போது தன்னோட பரபரப்புல கைய வச்சு, சார் நீங்கெல்லாம் தராதீங்க சார், நீங்கெல்லாம் தராதீங்க சார் கதறா. டீச்சர் டீச்சர் அந்த சார் இங்கெல்லாம் தர்றாரு அப்படின்னு போலப்புறா. ஸ்வேதா என்ன பார்த்தா, நான் அவளை பார்த்தேன். 2 பேரும் மறுபடி முடுமுடுக்கிற சத்தம் எங்கடான்னு தேடுறோம். பாவனா கிட்ட இருந்ததான். தாத்தா விட்டுருங்க தாத்தா, அங்க அந்த புலம்பல், அங்கிள் விட்டுருங்க அங்கிள் அப்படின்ற புலம்பல், மாமா விட்டுருங்க மாமா அப்படின்னு புலம்புது. மாடி மேல இருந்து மண்ட போல அந்த ரத்த தெரிச்சு தொடி தொடிச்சு தெரிச்சு கடைசி இந்த கையால தான் சார் வரைய ரத்தம் அவ எரிச்ச சாம்பல் இந்த கையால தான் சார் ஆக்கிட்டு வந்தேன். அதே கையால தான் சார் பணமா தூக்குனேன் என் குழந்தைய. சதைச்சிட்டாடுங்க சார். சட்டத்தை மதிச்சு மக்களுக்கு சேவை செய்யற போலீஸ் எனக்கு எந்த நிலைமைனா, இன்னும் எத்தனை எத்தனை ஸ்கூல்ல இந்த மாதிரி சொல்ல முடியாத பிஞ்சு குழந்தை கஷ்டப்பட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை தப்பான கேடு கெட்ட வாத்தியார் இந்த பிஞ்சு குழந்தைகளை சதைச்சிருப்பானுங்க. சாதாரண ஆளு பிரச்சனை போலீஸ் கிட்ட போலாம், ஆனா போலீஸ்க்கே பிரச்சனை யாருகிட்ட போறது? அதான் நானே தண்டனை கொடுத்தேன். தண்டனை வாங்கி கொடுக்குற போலீஸா யோசிக்கல, பாவனாவை இழந்த ஒரு அப்பனா யோசிச்சேன்.
செக்ஸ்னா என்னன்னே தெரியாது இந்த பிஞ்சு குழந்தைங்கள தொடைய தடவி தடவி துணிய அவுத்து பிஞ்சு குழந்தைங்க பிறப்புறப்ப அம்மானமா பார்க்க நினைக்கிற இந்த கேடு கெட்ட மிருகங்கள ஏன் சாவரம் எதுக்கு சாவரம் தெரியாத அளவுக்கு அறுத்து போட்டாதான் பயம் வரும். இங்க நான் சாவடிச்ச ஒவ்வொருத்தனையும் நியாயமா சட்டத்து முன்னாடி நிறுத்திருந்தா இந்நேரத்துக்கு இவன் சட்டத்தில் இருக்க ஓட்டி வச்சு எப்போ தப்பிச்சிருப்பானுங்க. உள்ள போய் பாரியா பாக்குறேன் சார். சார் ஏய் யாரா இருக்கீங்க உள்ள? சார் உள்ள யாரும் இல்ல சார். சரி வாங்க அந்த பக்கம் போய் பார்க்கலாம். யோ வாயா வரேன் சார். வெளிய போலீஸ் வந்துருச்சு. இந்த உலகத்துக்கு என்னை பத்தி எதுவும் தெரியாது. என்னை பத்தி தெரிஞ்ச ஒரே ஆள் நீதான். என்னோட நியாயம் தர்மம் எதுவுமே தெரியாது. சட்டம் எனக்கு கொடுக்குற தண்டனையை என்னால ஏத்துக்க முடியாது. என் கருமாவை ஏத்துக்காது. அதனால நீயே உன் கையால் என்ன அறுத்து போடு. என்ன படுத்துக்கிட்டு நல்ல வந்தாண்டா. நீ எந்த தப்பு பண்ணலடா. அறுத்து போடு. உன்னை தட்டிக்கிறது சட்டமும் இல்லை கடவுளும் இல்லடா. என்னால முடியாது. எங்கேயாச்சும் கண்காணாத இடத்துக்கு போய் திருத்தி வாழடா. உனக்கான வாழ்க்கையை போய் வாழப்பா. இல்ல இத்தனை பேரை குத்தி கொத்தி 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 குத்தி கொல்ல தெரிஞ்ச எனக்கு என்ன கொல்ல முடியும்? நீ நல்லவன்டா. நீ நல்ல வாழ போட. ஏய் முட்டாள் முட்டாள் முட்டாள். நீ என்ன காப்பாத்துல சட்டம் உனக்கு வந்து பதவி மரியாதை கொடுக்காதுடா. உனக்கு நான் சொல்றது புரியலடா. சொன்னா புரிஞ்சுக்கடா லூசு. எனக்கு கிடைச்ச அதே தட்டு உனக்கும் கிடைக்கும். இவ்வளவு பேரை குத்தி 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 கொண்டு தெரிஞ்ச எனக்கு என்ன அறுத்துக்க முடியல. அதனால தான் உங்ககிட்ட கேட்கிறேன். வா வந்து அறுத்து போட. சங்க அறுத்து போடுறா. வா கத்தி எடுத்து சங்க அறுத்து போடுறா. என்ன பாவம் செய்ய வச்சுட்டியடா பாவி.